ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சைல்டுஹுட் மெமரிஸ் சொன்னாலே ஒரு ஃபீல் ஆகுதில்ல, நான் அதை தாங்க ஃபீல் பண்ணுறேன். சைல்டுஹுட் மெமரிஸ், நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருக்குமே தெரியுதில்லை. அதாவது ஃபோனே இல்லாத காலத்தில் எல்லாருமே சேர்ந்து தென்னை மரத்தில் உள்ள மட்டையை வெட்டி கிரிக்கெட் பேட் செஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மொபைல் இல்லாத காலத்தில் ஒன்றா உட்காந்து சேர்ந்து பேசி ஜாலியாக சிரிச்சிட்ருப்போம். இப்போ எல்லாம் யாருமே பேசுகிறது கூட கிடையாது. ஒரு ஆள் கையில் மொபைல் ஃபோன் கொடுத்தாலே போதும், அதான் உலகன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஜென்ரேஷனை பார்த்திங்களா எவ்வளோ மாறுதுன்னு. ஒரு ஹாலிடே விட்டால் போதும், இங்கே இருந்து அப்படியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, அங்கே இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறது, அப்புறமா சேர்ந்து விளையாடுறது, அப்படியே அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஃபுல்லாகவே கலகலன்னு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஃபெஸ்டிவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராகவே தான் இருக்குது. ஏன்னா எந்த ஃபேமிலி நீங்கள் வரதில்லை, இந்த ஃபேமிலி நாங்கள் போகிறதில்லை, அதுக்கான டைம் இல்லை. காலமே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கும் அதில் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த லீவை ஜாலியாக வீட்டில் இருந்து ஃபன் பண்ணோம், இல்லைனா வெளியே அவுட்டிங் போகிறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. யாருமே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசாக இருக்கப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம், எதுவுமே தெரியாமல் இருந்தோம், கஷ்டம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ அந்த சைல்டுஹுட் மெமரிஸுக்கு திரும்ப போக முடியுமாங்கிறோம். ஏன்னா இப்போ கெரியருக்காக ஓடுறோம், லைஃபுக்காக ஓடுறோம், பேஷனுக்காக ஓடுறோம், லவ்வுக்காக ஓடுறோம், செட்டில் ஆகணுன்ற ஓடுறோம், ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி ஓடுறோம். இப்படி எதுக்காவது ஒன்று நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்றைக்கு நமக்காக நம்ம வாழ போகிறோம், என்றைக்கு நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், என்றைக்கு நமக்காக நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், இது எதுவுமே தெரியாமல் தான் நம்ம இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ஓட்டம் என்றைக்கு நிற்கிறதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இந்த எதுவுமே இல்லை. வெறும் நிலா வெளிச்சத்தில் நிலாவை பார்த்துக்கிட்டு, நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கணும்னா அந்த நாள் அப்படியே. இப்போ தான் நம்ம எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, லோன்லினஸ் இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம எதுவுமே ஃபீல் பண்ணுறதே கிடையாது, ஜாலியாக இருப்போம். நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அழகான நினைவுகளை சம்பாதிக்கணும். அந்த நினைவுகள் நம்ம என்றைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமோ அன்றைக்கி அந்த நினைவுகளெல்லாம் நம்ம ஒரு டைம் நம்ம மைண்டில் ஒரு படமாக்கி ஒருக்க ஓட்டி பார்த்தா அதை விட ஒரு ஃபீல் வேறு எங்கேயுமே இருக்காது. நமக்கு இருக்கிற அந்த கஷ்டம், நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், லோன்லினஸ், அந்த ஃபீல் எல்லாத்தையுமே போக்கி நம்மளோட நினைவுகள் நம்மளை ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வரேன். தேங்க்யூ, பாய்.